ஹாய் ஃப்ரெண்ட், வாங்க இன்றைக்கி பூஜையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ 6 மணி ஆச்சு. நான் பார்த்திங்கன்னா ஃப்ரைடேன்றனால விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. ஸோ அப்படியே எங்கள் பூஜை ரூமை பாருங்கள். சின்ன கபோர்டு தான் வச்சுருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா 3 விளக்கு ஏற்றுவேன். எங்கள் அம்மா அப்பா அவங்கள தனியாக வச்சுருக்கேன். சாமிக்கு தனியாக நான் பூஜை பண்ணுறதுக்கு விளக்கு வச்சுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சைடில் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா அம்மா மாமியார் மாமனார் 2 பேரையும் வச்சு தனியாக விளக்கு வச்சுக்கிறேன். ஸோ ஐயர் அப்படி சொல்லியிருந்தார் நான் கோயிலுக்கு போயிருந்த போது. அதுலேருந்து நான் இது மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ தனியாக வச்சு பூஜை பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா எங்கள் கார்டனில் பார்த்திங்கன்னா பூ பறிக்கலான்னு வந்திருந்தேன். பார்த்திங்கன்னா கிளைமேட் செமையாக இருந்தது. ஒரு 6:30 அந்த ரேஞ்சில் இருக்கும். பார்த்திங்கன்னா செமையாக காற்றடிச்சிட்டு குளுன்னு காற்றடி காலம் ஆரம்பிச்சிச்சா என்னென்னு எனக்கு கரெக்டாக தெரில. ஜூலை மாதம் அடிக்கும்ல, அதே மாதிரி செம காற்று. பார்த்திங்கன்னா துணியெல்லாம் பறந்துடுது. கிளிப்பு போடாமல் நம்மளால் வைக்கவே இல்லை. ஸோ அந்த கிளைமேட்டை பார்த்திங்கன்னா நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா எங்கள் ரோஸ் செடி துளுத்து வந்திருக்குது. ஸோ ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு 2 பூ பூத்துடுச்சு. இன்னும் கூட புதுசாக இருக்குது, ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதை கூட நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். முடக்கத்தான் தோசை செய்யலான்ட்டு முடக்கத்தாலாம் பறித்தேன். ஸோ ஒரு லேயர் அப்படியே ஃபுல்லாக நீளமாக இருந்தது. அதை பறித்து இந்த பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கலான்ட்டு பறிச்சிருக்கேன். ஸோ ஒரு 7 மணிக்கு மேலே நான் தோசை ஊற்றுவேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் கொஞ்ச நாள் வச்சுக்கலான்ட்டு பறித்து சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இலை பார்த்திங்கன்னா பேபியாக சூப்பராக இருந்தது. ஒரு கிளிப்பச்சை கலரில் இருந்தது. ஸோ ரொம்ப நாளாக ஆச்சு நான் அந்த தோசை செஞ்சு முடக்கத்தான் தோசை செய்யலான்ட்டு. ஸோ அதுக்காக பறிச்சுக்கிட்டு அப்படியே வாசலுக்கு பார்த்திங்கன்னா என்னோடய ரெங்கோலி பார்த்திங்கன்னா யானை ரெங்கோலி. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் போட்ட யானை டிஃப்ரெண்ட்டாக இருக்குமேன்றதுக்காக யானையை வரைஞ்சிருந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது மாதிரி கலர் லைட்லாம் போடுறப்ப ஒரு ஹாப்பினஸ் வரும். ஸோ என்ட்ரன்ஸ் எப்போவுமே பிரைட்டாக இருக்கணும்னு நினைப்பேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா கெட்டதும் வாசல் வழியாக தான் வரும், நல்லதும் வாசல் வழியாக தான் வரும். அப்படி வர்றப்ப நம்ம நல்ல விஷயங்களை மட்டும் நம்ம வீட்டுக்குள்ளே வரணுன்றதுக்காக இந்த மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். ஓகே, இங்கே பார்த்திங்கன்னா டிவிக்கு சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பள்ளி வாழை இருந்து கொஞ்சம் பெரிய பள்ளியாக இருந்தது. பசங்க 2 பேரும் ஸ்கூல் விட்டு வந்துட்டு பயந்துட்டு இருந்தாங்க. என்னன்னு போய் பார்த்தா பள்ளி இருந்துச்சு. ஸோ அந்த பள்ளியை பார்த்திங்கன்னா நான் வீடியோவாக எடுத்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா எங்கள் பிள்ளைங்க 2 பேரும் ரொம்ப பயப்படுவாங்க பள்ளிக்கு. எனக்குமே பயமாக இருக்கும். இந்த மாதிரி வாழை இருந்த பள்ளியெல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஸோ அங்கங்கே பார்த்திங்கன்னா பள்ளியெல்லாம் இருக்கும். ஸோ எங்கள் வீட்டு பள்ளியை நான் அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேன், பாருங்கள். சரின்ட்டு நான் பறித்ததெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ உங்களுக்கு பள்ளியை பார்த்தா பயமாக இருக்குமான்றதை ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ பறித்ததை ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து வெளில எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நம்ம அதை போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டேன். நிறைய ஊற்ற வேணும். நான் எங்கள் வீட்டில் கொஞ்சோண்டு தான் இருந்தது. நான் வச்ச செடின்றனால கார்டன்லேருந்து கொஞ்சம் தான் பறிச்சிருந்தேன். ஸோ அதை வச்சு இப்போதைக்கு தோசை பண்ணிக்கலாம், ஒரு 4 தோசைக்கான பண்ணிக்கலான்ற மாதிரி ஐடியா. யாரும் சாப்பிட மாட்டாங்க. பாப்பா 1 சாப்பிட்டா, நான் 2 சாப்பிட்டேன். அந்தளவுக்கு தான் இருந்தது மாவு. பார்த்திங்கன்னா ஒரு 4 அளவுக்கு நான் மாவு எடுத்துக்கிட்டேன். 4 கரண்டி மாவு தான் எடுத்துக்கிட்டேன். எல்லா மாவையும் போட்டு நான் கலக்க வேணாம். சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அதனால தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கிட்டேன். எனக்கு மட்டும் தேவையான அளவு மிக்ஸி ஜாரை போட்டு அரைக்கலான்ட்டு போய் அரைச்சிட்டு வந்தேன். நல்லா ஒரு ஓட்டு நல்லா ஒட்டிக்கோங்க. நல்லா நைஸாக இருக்கிற மாதிரி நல்லா ஒட்டி எடுத்துக்கோங்க அந்த இலைங்களை. ஓகே, தண்ணி ஊற்றி தான் நம்மளால் அரைக்க முடியும். ஸோ நான் இப்போ அரைச்சிக்கிட்டு இருக்கேன். அரைச்சிட்டு வேறு ஒன்றுமே இல்லை, நம்ம மாவில் அப்படியே கலந்து டைரெக்டாக தோசை ஊற்றிக்கலாம். ஓகே, இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கிட்டு அப்படியே மாவில் ஊற்றி நம்ம கலந்துக்கிறோம். இப்போ நல்லா பார்த்திங்கன்னா அடித்து கலந்துக்கணும். கரண்டியை வச்சு நல்லா கலந்துங்க. பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக பச்சையாக இல்லை நமக்கு. ஏன்னா கொஞ்சம் இலைகளே இருந்துச்சு அல்லவா, அதனால கொஞ்சம் வெள்ளையாகவும் இருந்தது, கொஞ்சம் பச்சையாகவும் இருந்தது. ஓகே, நம்ம வீட்டு கார்டனில் நம்ம பறித்து தோசை சுட்டு சாப்பிட்றப்ப அது ஒரு ஹாப்பியாக இருக்கும்ன்றனால நான் பரவாயில்லன்னு அதையும் யூஸ் பண்ணுறேன். ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். நம்ம கார்டனில் சுத்தமாக இருக்கும், ஹைஜீனிக்காக இருக்கும்ன்றனால நான் கார்டன்லேயே வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன்.
开花落in人间，清贫之乐在心田，宁静祥和一绵绵，忘却尘世烦恼事，逍遥自在似神仙。繁星点点耀夜空，月色如水洒苍穹，山水画卷展眼前，是一生